ஹலோ கைஸ், நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்விஸ்டட் டெம்போ பேப்லேட் மேல நியோடைனியம் மேக்னெட் இங்க ஒரு மேக்னெட் ஒட்டி இருக்க வேண்டியது, ஆனா அதை பிடிங்கிட்டு போயிருச்சு. அதை நான் ரிட்டர்ன் ஒட்டிக்கிறேன், ஓகேவா? சோ இந்த நியோடைனியம் மேக்னெட்டை வச்சு நம்ம ஒட்டி இருந்தோம், இதை வச்சு பேரல் போட்டிருந்தோம். இது அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்னா இருந்துச்சு, ஆனா இங்க நடந்தது வேற மாதிரி இருந்துச்சு. நேற்று வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க அந்த வீடியோ பார்க்கலாட்டி மேல லிங்க்ல வருது, கிளிக் பண்ணி பாத்துங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்லேடுக்கு எகெயின்ஸ்டா வேற ஒரு பேப்லேட் மேல மேக்னெட்டை ஃபிட் பண்ண போறோம். அந்த மேக்னெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இல்லாம ரெண்டுமே ஈக்குவலான டைரக்ஷன்ல இருக்க போகுது. அதாவது நார்த் பால் அப்படி இல்லாட்டி சவுத் பால் அப்படிங்கிற மாதிரி ரிப்பல்சிவ் பேட்ல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படின்ட்டு இருக்கும் போது ஒரு பேப்லேட் இது மேல இடிக்கவே இடிக்காது. ஒரு பேப்லேட்னாலே அது இன்னொரு பேப்லேட் மேல சண்டை போட்டு யாரு கெத்து அப்படிங்கறத பாக்குறதா ஒரு பேப்லேடோட வேலையாகும். நம்ம பேப்லேட் லான்ச் பண்ணி விட்டு அந்த பேப்லேட் சண்டையே போடாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக நான் என்ன பேப்லேட் மெட்டல் பேப்லேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபேண்டம் ஓரன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஃபேண்டம் ஓரன் எங்க? இங்கதான் இருக்கா? ஃபேண்டம் ஓரன் எடுக்கலாம் நினைச்சிருந்தேன். ஆனா ஃபேண்டம் ஓரன் மேல இந்த ஒரு மேக்னெட் பார்ட்டை அட்டாச் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. பாத்தீங்களா, இந்த குட்டி குட்டியா மேக்னெட் இருக்கா? சோ இந்த மேக்னெட்டை நம்ம இப்படி எடுத்து இது மேல ஒட்டி நிக்கிறதுக்கான சர்ஃபேஸ் இதுல கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஈவனான சர்ஃபேஸ் இருக்குன்னா ஒட்டி நின்றுச்சு. ஆனா இதுல ஒட்டி நிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம எர்த்திகல் பேப்லேட் எடுக்க போறோம். எர்த்திகல் பேப்லேட் பாத்தீங்கன்னா ட்விஸ்டட் டெம்போ மாதிரியே ஒரு சர்ஃபேஸ் வச்சிருக்க ஒரு பேப்லேட்னு சொல்லலாம். சோ இது மேல நம்ம மொத்தமா 6 மேக்னெட்ஸா ஒட்ட போறோம். எப்படி இந்த பேப்லேட் மேல 6 மேக்னெட்டை நம்ம ஒட்டணுமோ அதே மாதிரி இது மேல 6 மேக்னெட்டா ஒட்ட போறோம். சோ ஒட்டிட்டு இந்த பேரல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கைஸ், எர்த்திகல் மேலே நியோடைனியம் மேக்னெட்டை அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ட்விஸ்டட் டெம்போவில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் தான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் 8 பீஸ் இருக்கும். ஸோ இந்த ஒன்றுமே ரிப்பல் பண்ணும், ஒட்டி நிற்காது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் ரிப்பல் ஆகுது. ஆனால் இந்த ஒரு கார்னரில் போய் ஒட்டி நிற்கிதுங்க. ஏன்னா அந்த காரணம் சவுத்து போல் அப்படிங்கிறதுனால ஒட்டி நிற்கிது. ஆனால் நேராக வச்சோம்னா ஒட்டி நிற்கலை. சரி, ஓகே. சண்டை போடும்போது தான் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் லைட்டாக ஒட்டுது, பாத்தீங்களா? ஆக்சுவலாக ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் லெங்க்தாக அதிகப்படுத்தணுமோ? பட் இது ஆண்டிவே பேட்டிலே பிடிங்கிட்டு போறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுப்பா. எனிவேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டினா இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலும் சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். விரல்ல எல்லாம் க்ளூகன் ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேடி எடுத்தாச்சு, லான்ச் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு பயமா வேற இருக்குது. எனிவேஸ் கைஸ், லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 லிட்டர் மெதுவாக லான்ச் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரிப்பல்சிவ் பேட்டில் நடந்துச்சு. ஆனா எப்போ ஒரு ஹெவியான ஹிட் விழுந்துச்சோ அப்பயே சோலி முடிஞ்சிருச்சு. எஸ் கைஸ், புடிங்கிட்டு போயிருச்சு. எதோட புடிங்கிட்டு போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, ட்விஸ்டட் டெம்போட தான். ஏன்னா இது நம்ம நேத்து ஒட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால புடிங்கிட்டு போயிருச்சு மொத்தமா. என்னடா லேயர் மேல க்ளூகன் ஒட்டிக்கிச்சு, இதே அப்போ ஒட்டிச்சு. ஓகே, எடுத்துட்டோம். ஸோ இதான் இப்போ மேக்னெட் பார்ட்டு. நான் கொஞ்சம் பேட்டில் ரொம்ப நேரம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஒரு கரெக்டாக சொன்ன ஒரு 3 செகண்டுக்கு எதுவுமே ஆகாமல் இருந்துச்சு ரிப்பல்சிவ் பேட்டில். மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம மேக்னெட்ஸ் அட்டாச் பண்ணி நிறைய வச்சிருந்தோம்னா ஒட்டாமல் இருக்குமோ? நெல்லுங்க, நான் இதில் இன்னும் நிறைய மேக்னெட்டை அட்டாச் பண்ணிட்டு வரேன். பார்ப்போம், நமக்கு வெற்றியோ தோல்வியோ நடக்குதாங்கிறத பார்ப்போம். எனக்கு நடக்கிறோங்கிற மாதிரி நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், ட்விஸ்டட் டெம்போவை ஃபுல்லாக நம்ம மேக்னெட்டில் ஒட்டிட்டோம். எத்தனை பீஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 பீஸுக்கு மேல இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலா 12 பீசஸ் இருக்கு கைஸ். 12 பீஸ் ஆஃப் மேக்னெட். இதுல 8 பீஸ் இருக்குது. ஸோ ட்விஸ்டட் டெம்போவை நம்ம கந்தரகோலம் ஆக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த க்ளூகன்லாம் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு மாற்றி வச்சிருக்கு ரொம்பவே சிரமப்படுவேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கணும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுறலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட பேப்லேட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இருக்கிறது அதிகம் மேக்னெட் வச்சிருக்க ட்விஸ்டட் டெம்போ தான். எர்த்திகளை விட நம்ம இந்த பேப்லேட் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்னெட் அட்டாச் பண்ணோம்னா பேட்டில் ரொம்ப நேரம் நான் நினைச்ச மாதிரி ரிப்பல்சிவ் பேட்டில் இருக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணேன்னா என் பேப்லேட்ஸோட நிலைமை ரொம்ப இதை விட மோசமாக போயிடும். சரி, ஓகே, லான்ச் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியல, மேபி பிடிங்கிட்டு கூட போகலாம், போனோம் பிடிங்கிட்டு போன மாதிரி. பட் இருந்தாலும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்விஸ்டட் டெம்போ லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஸ்பார்க்டா ப்ரோ, மேக்னெட் ஸ்பார்க் கிரியேட் பண்ணுது ப்ரோ. என்ன ப்ரோ இது? இது இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டெம்போ புடிங்கிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இதை உடனே இப்ப இது புடிங்கிட்டு போயிருச்சு. சோ கைஸ், என்னதான் நடந்தாலும் நான் நினைச்ச மாதிரி பால் நடக்க மாட்டேங்குது. மேக்னெட் ஸ்பார்க் கிரியேட் ஆகுது ப்ரோ. இது ஸ்பார்க் வீடியோ மாறிடுச்சு. நான் நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேற. என்ன பண்றது? எனிவேஸ் கைஸ், எக்ஸ்பெரிமெண்ட் டோட்டலா ஃபெயில் ஆயிருச்சு. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்வதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சோ நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு ஒரு மேக்னெட் வச்சு ஃபேண்டம் வாரனோட இன்ஃபினிட் ஸ்பின் ஸ்டீல் பார்க்க போறோம். இன்ஃபினிட்டா ஸ்பின் பண்றதா பார்க்க போறோம். ஸ்பின் ஸ்டீல்ல ஸ்பின் பண்றது பாப்பமா. ஆல்ரெடி சும்மாவே சுத்துவான். மேக்னெட்டை வச்சு விட்டோம்னா சுத்திக்கினே இருப்பான். அது எப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு. So guys, see you in the next video. This is Counter by Dabamanda. Ta-da.